தத்துவம், உபாயம், பயன் இந்த மூணுத்தையுமே காட்டும் 3 மந்திரங்களை ஆச்சாரியன் நமக்கு அருளி செய்தார். திருமந்திரம் பத்ரிகாசிரமத்தில் தன் அம்சமாகிய நரன் மூலமாக நாராயணன் வெளிப்படுத்தினான். துவயத்தை தன்னுடைய தேவியான லக்ஷ்மி மூலமாக ஸ்ரீ விஷ்ணுலோகத்தில் பகவான் வெளிப்படுத்தினான். சரமஸ்லோகத்தை தேர்தட்டில் தன்னுடைய அடியவனான அர்ஜுனன் மூலமாக வெளிப்படுத்தினான். அதனால்தான் நாம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு விராட்டியை முன்வைத்து குரு பரம்பரையில் ஸ்லோகம் சொல்கிறோம். பிள்ளலோகாச்சாரியார் தன்னுடைய கருணையினால் இதற்கு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். மணிப்பிரவாளத்தில் இருக்கிறது. மணவாள மாமுனிகளும் அருளி செய்தார். முமுட்சுப்படி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மோட்சத்தில் யாருக்கெல்லாம் இச்சை இருக்கோ அவனுக்கு முமுக்ஷு அப்படின்னு பேர். முமுக்ஷு அப்படின்ற ஒரு சொல்லே முச்சல் மோக்ஷனே அப்படின்ற ஒரு தாதுவாகிய வினைப்பகுதியாக சொல்லப்படுறது. அது யாருக்கெல்லாம் மோட்சத்தில் ஆசை இருக்கோ அவன் முமுக்ஷு. சில பேருக்கு கைவல்யத்தில் ஆசை இருக்கும், ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அவளுக்கு பிரணவம் ஒன்று போரும், பிரணவ மந்திரம். இந்த 3 மந்திரங்களும் தேவையில்லை. முமுட்சுக்களுக்கு இந்த 3 மந்திரங்களும் சொல்லப்படுகிறது. ரகசியம் அப்படின்னு அதை சொல்லுவாள். ரகசியம் 3 அப்படின்னு நம்ம சொல்கிறது திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம். இந்த 3மே தான். அதில் இந்த 3 ரகசியத்திலையுமே ஒரு பிரதம ரகசியம் அப்படின்னு சொன்னால் திருமந்திரம். ஏன் பிரதம ரகசியம் அப்படின்னு சொன்னால் அனன்யாக சேஷத்துவம், பகவானுக்கே அற்று தீர்ந்த அடிமை நாம். இதான் நம்முடைய ஆத்மாவுடைய ஸ்வரூபம். அனன்ய சரணத்துவம், மற்ற எந்த கடவுளையும் பற்றாது, தஞ்சமாக பற்றாது. தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அவகிட்ட அபச்சாரப்பட வேண்டியதில்லை. மற்ற கடவுள்களை மோட்சத்துக்கு தஞ்சமாக பற்றாது, நாராயணனையே பற்றுகை. அனன்ய போக்யத்துவம், அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்யத்துவம், அவனையே அனுபவிக்கக்கூடிய சுவை பொருளாக கொள்ளுகிறார்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அதனால் இந்த 3 மந்திரங்களுமே ரகசியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மந்திரானாம் பரமோ மந்த்ரோ குக்கியானாம் குக்கியமுத்தமம் பவித்ரம் ச பவித்ரானாம் மூலமந்திர சனாதனக அப்படின்னு இந்த ரகசிய மந்திரங்களை பற்றி சொல்லியிருக்கு. இந்த 3 மந்திரங்களுக்குள் திருமந்திரம் அப்படின்ற மந்திரமானது ஒரு பிரதம மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். திருமந்திரத்துக்கு ஏற்றம் எதனால் அப்படின்னாக்கா, வேதங்களும் ரிஷிகளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் விரும்பினார் இந்த திருமந்திரத்தை. விஷ்ணு காயத்ரியில் வியாபக மந்திரம் 3 சொல்லும்போது முதலாவதாக நாராயண சப்தத்தை பிரதானமாக சொல்கிறோம். விஸ்வம் நாராயணம் அப்படின்னு தொடங்கி நாராயண பரபிரம்ம, தத்துவம் நாராயண பரக, நாராயண பரோஜோதி ஆத்மா நாராயண பரக, யஸ்ஸ கிஞ்சித் ஜெகத் யஸ்மின் திருஷ்யதே ஷூயதே விவா அந்தத்பகிஷ்யதத் சர்வம் வியாப்த நாராயணஸ்திதக அப்படின்னு சொல்கிறோம். விஸ்வம் நாராயணம், அனைத்து சேதனங்கள் அச்சேதனங்களுக்கும் ஆத்மா ஆக இருப்பவன் நாராயணன். நாராயண பரபிரம்ம, பரபிரம்மமும் நாராயணனே. தத்துவம் நாராயண பரக, பரதத்துவமும் நாராயணனே. ஆத்மா நாராயண, பரமாத்மாவும் நாராயணனே. அஸ்மின் ஜெகதி, இந்த உலகத்திலே எஸ்ஸ கிஞ்சித், எந்த ஒரு உருவமாக இருப்பினும் காணப்படுகிறதோ, திருஷ்யதே அப்படின்னு சொல்லும்போது காணப்படுகிறதோ, ஷூயதே பிவா கேட்கப்படுகிறதோ, தத் சர்வம் அந்த வஸ்துக்கள் எல்லாவற்றிலும் உள்ளும் பகிஷ்ய புறமும் வியாப்ய நிறைந்து ஸ்திதக நாராயணன் இருக்கிறான். அதனால் திருமந்திரம் ரொம்ப ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஆழ்வார்கள் திருமந்திரத்தை எப்படி கொண்டாடினார்கள்?
வன்புகழ் நாரணன், செல்வநாரணன் அப்படின்னு தொடங்கி வாழ்ப்புகழ் நாரணன் அப்படின்னு முதல் நடு முடிவாக நம்மாழ்வார். நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாய அப்படின்னு தொடங்கி ஓவாரே நமோ நாரணாவென்பன் அப்படின்னு பெரியாழ்வார். நாத்தழும்பழ நாரணா அப்படின்னு தொடங்கி நலம் திகழ் நாரணன் அப்படின்னு குலசேகர பெருமாள். நான்முகனை நாராயணன் படைத்தான் அப்படின்னு தொடங்கி எட்டெழுத்தும் ஓதுவார்கள் வல்லர் வானமாளவே அப்படின்னு திருமழ் செய்கிறான். நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு ஆரம்பத்தில் ஒரு கால் சொன்னார் போலே 9 முறை சொல்லி நாரணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார். நன்மாலை கொண்டு நமோ நாரணா என்னும் சொன்மாலை கற்றேன் அப்படின்னு நாரணா வென்றோர் ஓதுரைக்கும் உரையுண்டே ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு நாரணன் தன் நாமங்கள் பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் நாமம் பல சொல்லி நாராயணா அப்படின்னு முதலாழ்வார்கள். மயர்வர மதிநலம் அருளினன் அப்படின்னு பகவத் கடாட்சத்தால ஞானத்தை அடைந்த ஞானக்கண்ணாவை காண்பவர்களான ஆழ்வார்கள் எல்லாம் திருமந்திரத்தை ஏற்றத்தை சொன்னார்கள் பாசுரங்களில். மற்ற மந்திரங்களை அநாதரித்து இதையே தஞ்சமாக குறிக்கொண்டு பிறருக்கு உபதேசிக்கும் போதும் தந்தம்மை பற்றினார்க்கும் இத்தகைய உபதேசமே நன்கு அப்படின்னு ஆழ்வார்கள் சொன்னதுனால ஆச்சாரியர்களும் இதை விரும்பினார்கள். இந்த திருமந்திரத்தின் ஏற்றத்தை நாம் உணர்ந்து ஆச்சாரியன்கிட்ட இந்த மந்திரத்தை பெற்றதனால் அந்த திருமந்திரத்தின் அர்த்தத்தை மனதில் வாங்கி கொண்டு பகவானை எப்படி ஆராதிப்போமானால் மூக்ஷுக்களுக்கு எப்படி மோட்சத்தில் இச்சை கொண்டு அவர்கள் ஆராதிக்கிறார்களோ அப்படி ஆராதிக்கும் பட்சத்தில் நமக்கும் மோட்சம் சித்திக்கும் அப்படின்னு பூர்வாச்சாரியர்களுடைய ஆசீர்வாதம்.